காத்திலே காயும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. காலையிலனால இப்படி தான் வெயிலே இல்லாமல் கொஞ்சம் குளிராகவும் இருக்குது. பல் தேய்ச்சிட்டு நான் போயிட்டு மூஞ்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டேன். காலைல பார்க்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன், கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு எனக்கு நேரம் போகிறேன். நான் சீக்கிரமாக இருந்துச்சு. நான் ஸ்கூல் டைம்னால் ரொம்ப லேட்டாக இருந்துப்பேன். பட் இந்த மாதிரி லீவ் டைமில் சீக்கிரமாக இருந்துச்சிருவேன். நான் பாட்டு கேட்டு காலையிலேயே பாட்டு கேட்டால் தான் வேலையே ஓடுற மாதிரி இருக்குது சண்டேனாலே. அதனால் பாட்டு கேட்டுட்டு யாருக்கெல்லாம் இந்த பாட்டு பிடிக்குன்னு சொல்லுங்க. நான் அப்படியே பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடையில் தான் எப்போதுமே சண்டே காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பொங்கல், சாம்பார், அப்புறம் பருப்பு வடை வாங்கியிருந்தேன். நான், அப்பா, அண்ணன் எல்லோரும் வெளியே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா மீன் பெரிய பெரிய மீனாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஊருக்கு போனோம் இடையில. அது ஃபுட்டே போடாமல் அது இறந்துருச்சு. இப்போ அதோடய குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இருந்தது. அதெல்லாம் தான் இப்போ இதில் போட்டிருக்கு பாருங்கள், இருந்து காட்டுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குகை மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அண்ணன் கையால் பண்ணது. இந்த ஸ்டோன்ஸ் கடையில் இருக்குங்களா, அந்த ஸ்டோன்ஸை வாங்கி கம் வச்சு சிரட்டை இருக்கும்ல, அதில் சேவ் பண்ணி கம் போட்டு ஒன்று ஒன்றா ஒட்டி கலக்கலராக அதை நம்ம ஹோம் மேடே பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், பண்ணலாம், ஓகேவா? மினி பிளாக் மாதிரி மினி இது மாதிரி பண்ணுறேன். அப்புறம் இது ஆர்டிஃபிஷியல் செடி, கடையில் வாங்கின செடி. இதுவுமே ஆர்டிஃபிஷியல் செடி. இந்த மாதிரி செடியெலாம் நிறைய எங்கள் வீட்டில் கிடக்கும். இது கீழே வச்சு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், மேலே வச்சு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். மீன் தொட்டி ரெண்டு உண்டு, இப்போ ஒன்றா ஆக்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சோசியல் கிளாஸுக்கு எழுத வேண்டியது இருந்தது. அதை எழுதிட்டு அப்புறம் நான் அட்டை போட்டு அப்புறம் பேக்கில் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சிடறேன். நேற்றே நான் படிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டேன் தான். எனக்கு படிக்கிற வேலை ஒன்றுமே இல்லை. எழுத வேண்டியது மட்டும் சோசியல் இருந்தது, கொஞ்சம் பெண்டிங். அதை மட்டும் எழுதி நம்ம அந்த புக்குக்கு அட்டை போட்டு நோட்டு இப்போ தான் வாங்கினால நோட்டுக்கு அட்டை போட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் முடிக்கவே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 12 o'clock அந்த மாதிரி பக்கத்தில் வந்துருச்சு. நான் அப்புறம் காஃபி கொஞ்சம் இது காலையில் போட்டது, அது நான் குடிப்பேன் கொஞ்சம். அதை குடிச்சிட்டு அப்படியே பாட்டு பார்த்துக்கிட்டு படம் பார்த்தேன். பாட்டு முடிஞ்சிடுச்சு, படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வெளியே ஒரு கார்டன் டூர் போடலான்னு சொல்லிட்டு கார்டன் டூருக்காண்டி வீடியோ எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளிக் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன். கார்டன் டூர் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது இன்னும் போடலை. இந்த வீடியோக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அது நான் போடும்போது வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு லன்ச் சாப்பிடணும். லன்ச் சாப்பிட இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு ரைஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது உருளைக்கிழங்கு மசிச்சு இது வச்சுருந்தாங்க, பொரியல். அப்புறம் சாம்பார். இது என்ன சாம்பார்னால் முருங்கைக்காவா இல்லை பலாக்கொட்டை அந்த இது போட்ட சாம்பார். அப்புறம் இது முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்காது, அதனால் நான் உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு அப்படியே அந்த படம் இது என்னது ருத்ரன், அந்த படத்தை பார்த்துக்கிட்டே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. இப்போ தான் நான் சாப்பிடவே போகிறேன். அதுக்கு முன்னால் எடுத்த கிளிப்ஸ்லாம் நான் காட்டில் உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருப்பேன், அதனால் அது காட்டல. இப்போ எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.